வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஏ விகிதம் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை சேனா ஹெக்டே தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இவருடைய முந்தைய படங்களான திங்களெல்ச நிச்சயமா இருக்கட்டும், பத்மினியா இருக்கட்டும், ஒரு சிம்பிளான கான்செப்டை மையமா வச்சு ஜென்ரேட் பண்ண ஹியூமர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தரமான காமெடி படங்கள். இந்த படமும் அதே மாதிரி ஒரு வித்தியாசமான டார்க் காமெடி மூவி. அதாவது ஒரு கள்ள தொடர்பு மையமா வச்சு நகரக்கூடிய கதை. ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஆண்கள் இருக்காங்கல்ல, திடீர்னு அவங்க பைல்வான் ரங்கநாதனா மாறி ஒரு கள்ள தொடர்பை எப்படியாவது ட்ராக் பண்ணி வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வெறிகொண்டு இருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் ஆண்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு 2 பேர் இருட்டுக்குள்ள தனியா பேசிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அண்ட் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுல இருக்கக்கூடிய ஆணை இவர் பாத்துடுறாரு. பட் ஆனா அந்த பெண்ணை இருட்டுக்குள்ள சரியா பார்க்கல. பட் ஒரு மாதிரி ஹைட் வெயிட் எல்லாம் பார்க்கும்போது இது மாதவனோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த வேணு அப்படின்ற ஒரு டெய்லர் கிட்டையும் சொல்றாரு. அவரும் இருட்டுக்குள்ள பார்த்துட்டு இது அந்த பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு அந்த மாதவனோட ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அதுலயும் குறிப்பா அவங்க ஹஸ்பண்ட் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாரு, அண்ட் இந்த விஷயத்த வெளியே கொண்டு வரதுக்கு இந்த குரூப் ஆஃப் ஆண்கள் என்ன மாதிரியான மாஸ்டர் பிளான் போடுறாங்க, டுவர்ட்ஸ் தென் கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அந்த கள்ள தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்திய ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அந்த கியூரியாசிட்டியை வச்சே இந்த கதையை பில்ட் பண்ணது அப்படின்னே சொல்லலாம். அது ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆண்கள் இந்த விஷயம் தெரிய வரும்போது எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்க, அதுலயும் குறிப்பா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் நீட்டாவே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ஃபன் எலிமெண்ட்ஸ் அப்படின்றதும் நிறைய இடங்கள்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலயும் குறிப்பா அந்த மாஸ்டர் பிளான் ஒன்று போடுவாங்க, அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ உண்மையிலேயே இதுல இன்வால்வ் ஆன அந்த பொண்ணு யாரு அப்படின்ற அந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, அது ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளான ட்விஸ்ட் தான். பட் இருந்தாலும் அதுக்கான பில்டப் அப்படின்றது சூப்பரா கொடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த பொண்ணு ஏன் இதை பண்ணா அப்படின்றதுக்கான அந்த ரீசனும் ஓரளவுக்கு நீட்டா கன்வே பண்ணப்பட்டிருக்கும். சொல்ல போனா ஆணாதிக்கம் அப்படின்ற ஒரு டாபிக் ரிலேட்டடான ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சூப்பராகவே பேசியிருந்தாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.25 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம். பட் இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்ல வந்த கதை அப்படின்றது ஒரு சின்ன சர்க்கிள் தான். ஸோ அதை ரொம்ப எக்ஸ்டென்சிவா சொல்ல ட்ரை பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி காட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதும் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு சிம்பிளான கான்செப்ட், பட் ஒரு மாதிரி டீசென்டான ஒரு ஓடிடி வாட்சா இந்த படம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை டைட்டில்லாம் பார்க்கும்போது இது ஏதோ அடல்ட் மூவி மாதிரி தெரியும். பட் இதுல அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.